ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் ஹைஸ்ட் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுவரை அப்லோட் பண்ண ஹைஸ்ட் கேட்டகரிக்கான வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அந்த கேட்டகரிக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி கோல்டன் ஜாப். இந்த படத்தோட டேரக்டர் சின்கா லோக். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல 5 பேர் கொண்ட ஒரு டீமை காட்டுறாங்க. இவங்க ஒரு கட்டத்துல ஒரு ட்ரக்ல இருக்கிற மெடிசன்ஸை ராபரி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக ஒரு செமையான பிளான் ஒன்னையும் போடுறாங்க. இதுக்கப்புறம் கதையில இவங்களே எதிர்பார்க்காம நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஓவரால் மேக்கிங்கே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி பிளாட் ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் ஒரு சில ட்விஸ்ட்லாம் வச்சு போர் அடிக்காமே நகருது. அதோட படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி லிஃப்ட். இந்த படத்தோட டேரக்டர் கேரி கிரே. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் தீஃபா இருக்காரு. ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஹைஸ்ட் பண்ணணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது என்னன்னா நடுவானத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஃபிளைட்ல இருக்கிற தங்க கட்டிகளை கொள்ளையடிக்கணுங்கிறது அந்த மிஷன். இதை இந்த டீம் பக்காவா பண்ணி முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே நீட்டாவே பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் பரபரப்பா போகுது. அதை தவிர மீதி வர எல்லாமே ப்ரெடிக்டபிளா மூவ் ஆகும். படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன், டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. படத்தோட காமெடி சீன்ஸ்மே ஒரு சில இடங்கள்ல ரசிக்கிற மாதிரியே பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிளான ஹைஸ்ட் காமெடி மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி 999. இந்த படத்தோட டேரக்டர் ஜான் ஹில்கோட். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே 5 பேர் கொண்ட ஒரு கேங் ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு லாக்கர்ல சேஃப் பாக்ஸ்ல சில எவிடன்ஸ் இருக்குது. அதை இவங்க ராபரி பண்றாங்க. ஒரு ரஷ்யன் கேங்ஸ்டரோட ஒய்ஃபான ஐரின் தான் இவங்களுக்கு இந்த டாஸ்கை கொடுத்தது. இந்த டாஸ்கை முடிச்சுட்டு அதுக்கான ரிவார்டை வாங்கலான்னு இந்த 5 பேர் போகும்போது ஐரின் இவங்களை இன்னொரு ஹைஸ்டையும் பண்ண சொல்றா. அதை பண்ணாதான் அந்த ரிவார்டை தருவேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் இந்த கேங் இந்த ஒரு ஹைஸ்டையும் பக்காவா பண்ணாங்களா இல்லையா, இறுதியா உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்ல வர அந்த ஹைஸ்ட் சீன்லாம் பரபரப்பாவே ரொம்பவே நீட்டாவே பண்ணிருப்பாங்க. படத்தோட டைட்டில் 999 அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இவங்க அந்த ஹைஸ்டையே பண்ணுவாங்க. அந்த ஐடியாவும் அதை சீன்ஸா கன்சியூம் பண்ணதும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கேரக்டரை எழுதுனதுக்கு ஏத்த மாதிரி அதில் நடிச்சவங்களும் ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. மெயினா படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி லோகன் லக்கி. இந்த படத்தோட டேரக்டர் ஸ்டீவன் சோடர்பர்க். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல வெஸ்டர்ன் வெர்ஜீனியால இருக்கிற ஒரு லோகன் ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த லோகன் ஃபேமிலியை அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அன்லக்கி ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க. இதனால இந்த லோகன் ஃபேமிலி நாஸ்கர்னு சொல்ற ஒரு கார் ரேஸ்ல வசூலாகிற பணத்தை கொள்ளையடிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதனால இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு இப்ப ஜெயில இருக்க நம்ம டேனியல் கிரேகோட ஹெல்ப்போட கேட்கறாங்க. இதுக்கப்புறம் டேனியல் கிரேக் ஹெல்ப்போட லோகன் ஃபேமிலி அந்த பணத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. ஸ்டீவன் சோடர்பர்கோட டைரக்ஷன் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாவே அமைஞ்சிருக்கு. படத்துக்கான கேஸ்டிங்குமே பர்ஃபெக்டாவே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர்ஸ்ல நடிச்சவங்களும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. மெயினா டேனியல் கிரேக் அந்த ரோலுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்குமே ரொம்பவே எக்ஸலண்டாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஹைஸ்ட் காமெடி மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி த கான் ஆர்டிஸ்ட். இந்த படத்தோட டேரக்டர் கிம் ஹாங் சுன். இந்த மூவி 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ சேஃப்ல ஆக்கிற எந்த ஒரு பிசுருமே இல்லாம பக்காவா ஓபன் பண்றதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. இவரு கூட ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு. கொஞ்சம் சீன்ஸ்க்கு அப்புறம் இவங்க கூட ஹேக்கருங்கிற இன்னொரு நபரும் சேர்ந்துடுறாரு. ஒரு கட்டத்துல ஒரு கண்டெய்னர்ல இருக்கிற $150 மில்லியன் பணத்தை கொள்ளையடிக்கணுங்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த லாக்கரை ஓபன் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த ஹைஸ்ட்டை வெறும் 40 நிமிஷத்துல பண்ணி முடிக்கணும். ஒரு செகண்ட் லேட் ஆனாலுமே அங்கேயே மாட்டிக்குவாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஹைஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளேவை எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு ரொம்பவே எங்கேஜிங்காவே கொண்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த ஹைஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ற சீன்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த படம் தமிழ்ல இல்ல, பட் இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.